அடி அழகி யார் இந்த கல்லை எடுத்தாரு எங்க உங்க கொட்டையை காமிங்க நான் அடிக்கிறேன். யார் அடிச்சது? நீங்க தானே? எவன் ஒருத்தவன் நான் இல்லைங்கிறானா அவன் தான் அடிச்சிருப்பேன். எதில் விட சொல்ற? ஒரே அடி 3 கொட்டையில உனக்கு 1/2 கொட்டைத்தான் இருக்கும். ஜாக்கிரதை சரியா? ஆடியோ சந்து கொண்டிருக்கும் அன்புள்ளத்துக்கு எங்கள் சார்பாக வேண்டிய திருத்தொண்டு பொதுவாக எம்மரசு தங்கம் ஒரு பொட்டிக்கிட்ட வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம்மரசு தங்கம் ஒரு பொட்டிக்கிட்ட வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம்மரசு தங்கம் ஒரு பொட்டிக்கிட்ட வந்து விட்டா சிங்கம். நல்லதே சொல்வேன் நான் நல்லதே செய்வேன். நல்லதே சொல்வேன் நல்லதே செய்வேன். வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த காண்பே கொண்டாடுவே ஆடுவோம் பாடுவோம் என்னாலுமே ஆனந்த காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம்மரசு தங்கம் ஒரு பொட்டிக்கிட்ட வந்து விட்டா சிங்கம். வள வள கொலை கொலை எனக்கு ரசம் பிடிக்காது. அதெல்லாம் வேணாமா. போட்டா 4 கூட தான் நறுத்த சாப்பிட போய்கிட்டு இருக்கணும். ஆமா. உங்களுக்கும் ஓய்வு கொடுக்கணும், எனக்கும் ஓய்வு கொடுக்கணும். ஆமா. ஆள் எப்படி வர வர பப்புடுகாரன் சொல்றான் பாருங்க. என்ன இவங்க பெரிய மன்மத குஞ்சு என்னைய சொல்ற அக்மாசுக்கு லூசு முண்டேங்கிறேன். யானை சிவப்பாமணி சூப்பர் பிள்ளையா. ஆமா வாலியம் ஏத்துங்கண்ணே. சுச்சிய நான் கூட சொன்னேன். சுச்சி தெரியாம தடவிக்கிட்டு கிடக்குற. இது லூசா இருக்குமா? எல்லாமே லூசா தான் இருக்கு. என்ன பண்றது? நீ வந்தவனே லூசா போச்சு. லூசா தானே போச்சு. போடுங்க சிரிச்சுக்க பேச்சுங்க. நகைச்சுவை நாயகர் நாடக உலகத்தில் சகலகலா வல்லவன் என்று தோன்றக்கூடிய சோளங்கூர்ணி
தொங்குராஜ். ஏய் தங்கராசுமா. ஏன் அவன் என்னைய மட்டும் அக்குமாருக்கு லூசு முட்டாங்க வாயில வாழைப்பழமா வச்சிருந்த இல்ல தொங்குராசா பேரு. நீ என்ன பண்ண நல்ல மனுஷன் அந்த புள்ள நல்ல புள்ளடான்னு சொல்லிட்டு இருக்கானே. பொம்பளைய பத்தி புரணி பேசும்போது பொச்சு காப்பு பையன் புரணி பேசுறானே. இவனை தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துனா என்னன்னு கேக்குறேன். என்ன நல்ல மனுஷன் சொன்னாரு. ஆபரேட் பண்றாரு ஒரு அண்ணன். அவர் வந்து தங்கராஜுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாரு. என்னப்பா சப்போர்ட் பண்ண நீ? இல்ல எப்படி சாமான் சட்டெல்லாம் இருக்கணுமா வேண்டாமா? அந்தம்மா முனிவர் பூரா இதுக்குள்ள தான் அடக்கம். ஆமா ஆமா. ராத்தால எத்தனை ராஜா வந்தாலும் சரி இவன் என்ன பெரிய மம்மா கொடுக்கு சம்பட்டி சமூக ராஜா. என் சிங்கம் கேரளாவில் இப்ப முடியாம கிடந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காராம். கடுகு சந்தர் ராக்கெட் ராஜா, ஓக்கூர் முத்து ராஜா, கொல்லங்குடி தண்டி ராஜா. ஒக்கூரா அது எந்த ஊரா இருந்தா எனக்கு என்ன? ஆமா ஒக்கூர் முத்துராஜா இப்ப வந்திருக்காரு என் சோளங்குர்னி தொங்க ராசா. ஆனா கை மட்டும் அங்க போகுது என்ன உனக்கு? ஏன் உங்களுக்கு எல்லாம் போகும்போது நீங்க மட்டும் கை முட்டி அடிக்கிறீங்க? எனக்கு இதெல்லாம் நாடக உலகத்திலேயே அசிங்காபாசம் பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா நான் மட்டும்தான். அத்தாடி எல்லாருக்குமே தெரியும். ஊர் உலகமே கேள்விப்பட்டிருப்பீல. ஆமா. கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்ற பெண்ணினா நாங்க. சரியா? அப்படியா? அவன் ஊர்ல சாமி அழைச்சான்ல, அவன் நல்ல மனுஷன். என்கிட்ட பேசி ஜெயிச்சுட்டானா பக்கா மக்கா என் கப்பு உனக்கு தாயா. உங்க கப்பு எனக்கு வேணாமா? அப்ப டேய் தம்பி தோத்து போயிடுறா, எனக்கு அது வேணாம்டா. நீ தோத்துட்டியனா சரி ஓ அந்த ப்ராப்பர்ட்டியை என் பேர்ல எழுதி வைக்கணும். வேணாம் உனக்கு வப்பாட்டி ஓகேவா? நான் எப்படி பாடுறேனோ அதே மாதிரி பாடி ஜெயிக்கணும். பாடுறேன். நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா கிடாத்திருக்கை முருகன் அவர்களே உங்களுக்கு நான் வந்து வப்பாட்டி. அப்ப நான் கண்டிப்பா வேணாம். பொண்டாட்டி எல்லாம் வேண்டாம். நான் இப்ப அவன் சொன்னாலும் ஒரு விஷயம், எப்படி வப்பாட்டிக்கு தான் மவுஸ் அதிகம்னு. வப்பாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் இரண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே பொம்பளை தானே. ஆமா. சரி செத்ததுக்கு அப்புறம் எதிர கொண்டே போட்டு புதப்பாக? சுடுகாட்டுல தானே புதப்பாக. வேற எங்க புதப்பாக? அதத்தான் கேக்குறேன் நான். சுடுகாட்டுல தானே புதப்பாக. அப்ப அந்த குழிக்குள்ள விழுகணும்னு அவனுக்கு ஆசை. ஓகேவா? குளிக்கல. ஆமா. எங்க பாப்போம். சுடுகாட்டு குளிக்கல. இந்த குளிக்கல வந்துடாத. இந்த புதகுழி வேணாம். வச்சு போயிடுங்க. நான் என்னம்மா நாடகத்துக்கு வர்றதுக்கு இந்த இருந்து ஒட்டு மசிரம் புது மண்டபத்தில் வாங்கி இதை முடிச்சு போட்டு உண்மையில மசிரம் எதுதான் இருக்கு உள்ள ஒரு பேண்டை போட்டு இதுக்கு மேல ஒரு பாவாடையை கட்டி இந்த ஒட்டு துணியை போட்டு இந்த ஊர் ஆளுகள்கிட்ட காலை தூக்கி காமிச்சு இந்த காசை வாங்கி நான் சீட்டு காசு கட்டி அவன காசு அவன் சொன்னது மாதிரி ஒரு சித்தாள் வேலைக்கு போயிடலாம். ஒரு குரூப்பு நல்லா தூங்கி எந்திரிச்சு வரேன். சரி. அதுக்கு 2-3 பசங்க பேசுறாங்க. எப்படி? அக்கா டான்ஸுக்காரர் சரியான தண்ணி போட்டிருப்பா போலடா. தள்ளாடிக்கிட்டே போறா பாரு. ஏண்டாயில என்னை பார்த்தா அப்படியா தெரியும். அப்படிலாம் பேசக்கூடாது. தாய் நாடு தாய் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொம்பளைய பத்தி ஆம்பளை புரணி பேசுறத இதோட நிப்பாட்டிக்கங்க. எவன் புரணி பேசுறானோ அவனுக்கு இந்த சாமி முன்னிலையில சொல்றேன், அவனுக்கு ஐட்டமே கிளம்பக்கூடாது. இப்படிலாம் வாழக்கூடாதாமா? துடியான சாமினாலதான் சொல்றேன் பொம்பளைய பத்தி புரணி பேசக்கூடாதுன்னு. உங்களுக்கு இருக்குதா இல்லையோ? சரி. பப்புனுக்காரனுக்கு சுத்தமாவே இருக்க கூடாது. அப்ப உனக்கு அவன் தானமா புருஷன்? யாரு? 45 புருஷன் இருக்காங்க. 45வது அவன். நல்லா நல்லா ஆப்ரேட் பண்ணீங்கன்னா 2 கிளிகளப்ப உங்களுக்கு தான். அது ஓட்ட கிளிகள் இப்ப வேணானே. விடிகிற வரை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்கிறோம். ஓகேவா? அது காத்து போச்சு.